காற்றோடு எழுதல். பார்க்க வேண்டியவை பட்டியல். விருப்பு. எனக்கு பிடிக்கவில்லை. பகிரவும். பருவம் 1 அத்தியாயம் 1 ஐ இயக்கவும். எக்ஸ் பிளேயர் விளம்பரங்களுடன். முதலீட்டு நிபுணரான சூ சி ஹாங்காங்கிலிருந்து சீனாவுக்கு திரும்புகிறார். அங்கு ஒரு தேசிய ஆடை சாம்ராஜ்யத்தின் வாரிசான ஜியான் ஹூவுடன் தங்களின் முரண்பட்ட வணிகக் கொள்கைகள் காரணமாக மோதலில் ஈடுபடுகிறார். ஜியான் ஹூவின் தந்தையின் நிறுவனம் வீழ்ச்சியடையும்போது ஜியான் ஹூ தனது செல்வாக்கை இழக்கிறார். அதே சமயம் சூ சி தனது தந்தை நிறுவிய டெங்யூ என்ற பாரம்பரிய பிராண்டை குறிவைக்கிறார். அதை காப்பாற்றுவதில் உறுதியாக இருக்கும் ஜியான் ஹூ பெரும் சவால்கள் நிறைந்த ஒரு போரில் சூ சியை எதிர்கொள்கிறார். 2023 1 சீசன். காதல். நாடகம். சர்வதேச. நடிகர்கள். கோங் ஜூன், கமா. சோங் ஷூ ஷி, கமா. பெட்டி வு. 16 கூட்டல். ஜியான் ஹூ தனது தந்தையின் நலிவடைந்த காலனி பிராண்டான டெங்யூ வை புத்துயிர் அளிக்க திரும்புகிறாள். ஆனால் மறைமுக நோக்கங்களைக் கொண்ட ஒரு உணர்ச்சியற்ற முதலீட்டாளரான சூ சி யின் எதிர்ப்பை எதிர்கொள்கிறாள். டெங்யூ மூடப்படும் நிலையில் இருப்பதால் ஜியான் ஹூ சூ சி யின் உதவியை நாடுகிறாள். சூ சி செயல்திறன் அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். அது அவளை ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளுகிறது. சூ சி யின் நிபந்தனைகளுடன் ஜியான் ஹூ டெங்யூ வை மீண்டும் தொடங்குகிறாள். சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டை இழந்த போதிலும் அவள் செயல்பாடுகளை மீட்டெடுக்கிறாள். அதே நேரத்தில் சாவோயாங்கின் நிதித் தேர்வுகள் வீட்டில் மோதலை கிளப்புகின்றன. ஜியான் ஹூ தனது குழுவை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறாள். தொழிற்சாலை முடங்கும்போது சூ சி அவளது தலைமைத்துவத்தை விமர்சிக்கிறாள். மேலும் ஜியான் ஹூ தனது தந்தையின் கல்லறையில் யூ ஷானுடன் இணைகிறாள். யூ ஷானும் யாங் ஜியானும் ஜியான் ஹூவின் குழுவில் இணைகிறார்கள். ஆனால் உற்பத்தி சிக்கல்கள் டெங் யூவை நிலைநிறுத்துவதற்காக ஜாங் வென்ஷானின் கடுமையான நிபந்தனைகளை ஏற்க அவளை கட்டாயப்படுத்துகின்றன. மன உறுதி குறைந்து வருமான பிரச்சனைகள் இருந்தபோதிலும் லாபம் மற்றும் செலவு சவால்கள் தொடர்ந்தாலும் ஜியான் ஹூ தொழிலாளர்களை திரட்டி டெங் யூவின் சொந்த காலனிகளை மீண்டும் தொடங்குகிறாள். உலக மோதல்களுக்கு மத்தியில் ஜியான் ஹூ ஷியான் சாவோயாங்கை வடிவமைப்பாளராக நியமிக்க விரும்புகிறாள். கடந்த கால நினைவுகள் துயரத்தை கொண்டு வருகின்றன. மேலும் ஜியான் ஹூவின் பலவீனத்தை சூ சி காண்கிறாள். தொழிற்சாலையில் நடந்த ஒரு துரோகத்தை ஜியான் ஹூ மன்னித்து சூ சியுடன் மீண்டும் இணைகிறாள். ஷியான் சாவோயாங் தனது நேர்மையை விட்டுக்கொடுக்க தள்ளப்படும்போது அவர்களின் பிணைப்பு ஆழமாகிறது. ஷியான் சாவோயாங் கருத்து திருட்டுக்கு எதிராக தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிறாள். விசுவாசமான தொழிலாளர்களிடம் ஜியான் ஹூ புத்துணர்ச்சி பெறுகிறார். ஆனால் அவர் தனியாக இடர் எடுப்பதைப் பற்றி சூ சி கவலைப்படுகிறார். ஜியான் ஹூ சாயாங்கை டெங் யூவில் சேர அழைக்கிறார். அவர்களின் கடந்த காலமும் நிகழ்காலமும் பின்னிப் பிணைவதால் சூ சி ஜியான் ஹூவுடன் நெருக்கமாகிறார். மேலும் சூ சியுடன் சோங் ஷியின் தொடர்பு அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. சூ சி பூக்களை அனுப்பி ஜியான் ஹூவின் சந்தைப்படுத்தல் உள்ளுணர்வை பாராட்டுகிறார். அவரது துணிச்சலான செயல்கள் சாயாங்கின் நற்பெயரை பாதிக்கும்போது பதற்றம் அதிகரிக்கிறது. ஒரு மாசு கட்டுப்பாட்டு ஊழல் டெங் யூவை உலுக்குகிறது. ஜியான் ஹூ குறைபாடுள்ள பொருட்களை அழித்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார். தனது நேர்மை மற்றும் மனவுறுதியால் ஆதரவை பெறுகிறார். சாயாங்கின் பெயரில் கையாளப்பட்ட பங்குகள் அவரது பிம்பத்திற்கு அச்சுறுத்தலாக அமைகின்றன. சூ சி இதில் முறைகேடு நடந்திருக்கலாம் என சந்தேகப்பட்டு அனிடாவின் பங்கை வெளிக்கொணரத் தொடங்குகிறார். சாயாங் டெங் யூவிற்கு குடிபெயர்ந்து தனது பழைய வாழ்க்கையை விட்டுவிடுகிறார். அந்த பிராண்டுடனான அவரது மீள் இணைப்பு அவரது நீண்டகாலமாக இழந்த கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. சாயாங்கின் படைப்பு பயணம் ரசிகர்களுக்கு நேரலையில் ஒளிபரப்பப்படுகிறது. சூ சி மற்றும் ஜியான் ஹூ தங்களின் பகிரப்பட்ட நம்பிக்கைகள் மற்றும் அமைதியான பாசத்தின் மூலம் மேலும் நெருக்கமாகிறார்கள். ஜியான் ஹூ ஒரு வடிவமைப்பு சவாலின் மூலம் சாயாங்கை ஊக்குவிக்கிறாள். சூ சி மற்றும் ஜியான் ஹூ மேலும் மேலும் நெருக்கமாகிறார்கள். அதே நேரத்தில் சூ சி டெங்யூவுக்காக ரகசியமாக திட்டமிடுகிறான். ஒரு தயாரிப்பு வெளியீட்டின் போது ஜியான் ஹூ நோய்வாய்ப்படுகிறாள். சாயாங் ஒரு வெற்றிகரமான நேரலை ஒளிபரப்பின் மூலம் நிலைமையை சமாளித்து தனது நிலையையும் மக்கள் செல்வாக்கையும் உறுதிப்படுத்துகிறாள். ஜியான் ஹூ சூ சியுடனான தனது உறவை உறுதிப்படுத்துகிறாள். ஆனால் காவ்யியின் மறுவருகையால் அவள் வேதனைப்படுகிறாள். ஒரு பழைய துன்புறுத்தல் வழக்கு உராய்வை ஏற்படுத்துகிறது. ஜியான் ஹூ கடந்த காலத்தை மறந்து ஒரு நச்சுத்தன்மையுள்ள துணையை விட சாயாங்கை தேர்ந்தெடுக்கிறாள். அவளுடைய துணிச்சலான விசுவாசம் அவர்களின் கூட்டாண்மையை வலுப்படுத்துகிறது. யாங் ஜியானின் பிறந்தநாள் குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு லேசான தன்மையை கொண்டுவருகிறது. ஆனால் வரவிருக்கும் கையகப்படுத்தல் செய்தி சூ சியை காதல் மற்றும் லட்சியத்திற்கு இடையில் ஒரு முரண்பாட்டில் தள்ளுகிறது. சாயாங்கின் திருமணம் கலவையான உணர்ச்சிகளை தூண்டுகிறது. ஜியான் ஹூ தனது நண்பர்களின் மகிழ்ச்சியை கொண்டாடும் அதே வேளையில் சூ சியுடன் மேலும் நெருக்கமாகிறாள். சூ சி காயத்திலிருந்து மீண்டு ஜியான் ஹூவுடனான தனது பிணைப்பை ஆழப்படுத்துகிறான்.
அனிடா தனது நகர்வுகளை தொடங்கும்போது வியாபார பதற்றங்கள் அதிகரிக்கின்றன. சந்தையை கைப்பற்றுவதற்காக ஜியாங் ஹுவும் சாவோயாங்கும் 2 விதமான விலைகளில் புதிய காலணிகளை அறிமுகப்படுத்துகின்றனர். ஜியாங் ஹுவை மீண்டும் பார்க்க சூச்சி எல்லா காரணங்களையும் தேடுகிறாள். குழந்தை பருவ நினைவுகள் சாவோயாங்கின் படைப்பாற்றலை தூண்டுகின்றன. சொல்லப்படாத சந்தேகங்கள் இருந்தபோதிலும் சூச்சி மீதான ஜியாங் ஹுவின் பாசம் மலரத் தொடங்குகிறது. பல்வலியால் ஜியாங் ஹூ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். சாவோயாங் அறிமுக விழாவை வெற்றிகரமாக நடத்துகிறார். அதே நேரத்தில் சூச்சி மற்றும் ஜியாங் ஹூவின் பிணைப்பு வலுப்பெறுகிறது. சூச்சியும் ஜியாங் ஹூவும் தங்கள் உறவை அதிகாரப்பூர்வமாக்குகிறார்கள். ஆனால் காவோ யியின் இருப்பும் கடந்தகால ரகசியங்களும் இன்னும் அவர்கள் இதயங்களில் நீடிக்கின்றன. சூச்சி கற்றுக்கொள்கிறார். ஜியாங் ஹூ ஒருமுறை காவோ யியை நேசித்தார் மற்றும் அமைதியாக பின்வாங்கினார். ஒருமைப்பாட்டிற்கான பரஸ்பர முடிவின் மூலம் சயோயான் மற்றும் ஜியாங் ஹூ சமரசம் வெற்றி. போட்டியாளர்களை மிஞ்சும் ஜூ சி மற்றும் ஜியங் ஹூ இறுதியாக அனைவருடனும் தங்கள் உறவை உறுதிப்படுத்தினர். காவ் யே அவளுக்கு திருமண அழைப்பை வழங்கும்போது சாயோயாங்கின் இதயம் உடைகிறது. யாங் ஜியானின் நீண்டகாலமாக மறைந்திருந்த உணர்வுகள் இறுதியாக ஒரு குடிபோதையில் வெளிப்படுகின்றன. யாங் ஜியான் மற்றும் சயோயாங்கின் திருமணம் சந்தேகங்கள் மற்றும் புதைக்கப்பட்ட உண்மைகளுக்கு மத்தியில் தோல்வியடையத் தொடங்குகிறது. ஒரு குழுவை உருவாக்கும் பின்வாங்கல் சிரிப்பையும் மோசமான பதற்றத்தையும் தருகிறது. காதல் முக்கோணங்கள் உணர்ச்சிகளை தூண்டும் போது ஜியாங் ஹூ தனக்கு நெருக்கமானவர்களின் துரோகத்தை கண்டுபிடித்து மேடையில் குடிபோதையில் மனவேதனையில் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஜியாங் ஹூ ஒருமுறை தனது தந்தை ஒரு காப்புரிமையை திருடினார். டெங் யூவின் பாரம்பரியத்தில் தனது பெருமையை சிதைத்துவிட்டார். டெங் யூவை விட்டு வெளியேற அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஜியாங் ஹூ விலகிச் செல்கிறார். ஜூ சி உடனான உறவை முடித்துக்கொண்டு பூ யோங்க்சியா ஜூ சியில் மூழ்கினார். ஜியாங் ஹூ அமைதியாக மீண்டும் கட்டியெழுப்பும்போது விரக்தி. அவள் மீதான அவனது அன்பின் அறிகுறிகள் எதிர்பாராத விதங்களில் நீடிக்கின்றன. முன்னாள் வடிவமைப்பாளரை பாதுகாப்பதன் மூலம் ஜியாங் ஹூ உங்களை ஆச்சரியப்படுத்துகிறார். பல ஆண்டுகளாக யாங் ஜியானின் தியாகங்களை சயோயாங் இறுதியாக புரிந்துகொள்கிறார். ஜூ சி ஜியாங் ஹூவை எதிர்கொள்கிறார். ஆனால் அவரது கவனம் இப்போது பூ யோங்க்சியா மீது உள்ளது. கடந்த காலம் நிகழ்காலத்துடன் மோதும்போது உணர்ச்சிகள் கொதிக்கின்றன. ஜியாங் ஹூவின் பிராண்டிங் மேதை பூ யோங்க்சியா ஐ உயர்த்த உதவுகிறது. ஜியாங் ஹூ ஏ குமிங்கின் நம்பிக்கையை பெறுகிறார். ஜூ சி மௌனமாக அவளுக்கு நிறுவனத்தை பரிசளித்து மறைந்து விடுகிறார். மாதங்களுக்குப் பிறகு திரும்பி முதலாளியின் தோற்றமுடைய நாய்க்குட்டியுடன் அறை முழுவதும் காத்திருந்தார்.